ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரளாவோட ரொம்ப ஸ்பெஷலான கலர்ஃபுல்லான சத்யா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி தான். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அப்படியே சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் பச்சடி செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸில் பீட்ரூட் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டிൻ്റെ இனிப்பு எதுவும் இல்லாமல் தான் இந்த பச்சடி தயார் பண்ண போகிறது. நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா சദ്യகளில் எல்லாம் இந்த பீட்ரூட் பச்சடி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த பீட்ரூட்டிൻ്റെ தோல் எல்லாம் மாற்றி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா ஒரு கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி எடுக்கலாம். இல்லாச்சா கத்தி வச்சு பொடி பொடியாய் கூட நமக்கு இதை நறுக்கி எடுக்கலாம். இப்போ நான் ஒரு கிரேட்டரில் போட்டு நல்லா கரெக்டாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும் இந்த பீட்ரூட்டு. நம்ம மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட்டு தான் எடுத்து வச்சது, அதனால தான் இவ்வளோ இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அதிகமாக எடுத்துக்கோங்க. இது இன்னொரு மண் சட்டியிலேக்கு நமக்கு மாற்றலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். பீட்ரூட் மட்டுமல்ல, வெள்ளரிக்காய், அதே மாதிரி சாம்பல் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பைனாப்பிள் இதெல்லாமே வச்சு நமக்கு இந்த பச்சடி தயார் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி தான் செய்ய போகிறோம். இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட்டு ஒரு பாதி வெந்துருச்சு. இதில் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். பாருங்க, இப்போ பீட்ரூட் எல்லாம் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக 1/4 கப்பு தேங்காய் மிக்சியோட ஜார்லேக்கு எடுத்துருக்கு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம் இவையே சேர்த்து ஒன்று அரைச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், 1/2 டீஸ்பூன் கடுகு நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனாக அரைக்கக்கூடாது. கடுகு நல்லா அரைஞ்சு போகக்கூடாது. ஒரே ஒரு ரவுண்டு மிக்சியோட ஜாரில் நான் அரைச்சி எடுத்திருக்கு. இனி அந்த தேங்காய் கூட்டு நம்ம வேக வச்சு எடுத்திருந்தால் பீட்ரூட்டிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மண்சட்டி ஆயதுனால நல்ல சூடாகிருக்கும். இந்த தேங்காய் நல்ல சூடாகணும், அவ்வளோதான். இதே மாதிரி நல்ல கலரு விட்டு சூடாக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கூட நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கேன். மிக்சியோட ஜார்லேக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் நான் ஊற்றி, அந்த தண்ணி தான் இதிலேக்கு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்ல சூடாகிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். மண்சட்டி நல்ல சூடாயதுனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இனி இதிலேக்கு சேர்க்க வேண்டியது 1/2 கப்பு தயிர் தான். நல்ல கெட்டியான தயிர் தான் நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். மிக்சியோட ஜாரில் ஒன்றும் இது அடித்து மோராக்கக்கூடாது. இதே மாதிரி கெட்டியாக தானே நம்ம இந்த பச்சடியிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு பின்னாடி இதே மாதிரி நல்ல கலரு விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் கலரு விட்டுட்டே இருக்கணும். இது சூடாய மட்டும் போதும், இது கொதிக்க விடக்கூடாது. அதே மாதிரி இதிலேக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி திக்கான கிரேவியில் தான் நம்ம பச்சடி இருக்கணும். நல்ல சூடாயிருக்கு. கொஞ்சம் உப்பு கூட நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. உங்களுக்கு செக் பண்ணி உப்பு தேவை இருந்தால் மட்டும் சேர்த்திக்கோங்க. அப்புறமா இதிலேக்கு கடுகு தாளித்து போடலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. நல்ல சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு 4 சின்ன வெங்காயம் நைஸாக ரவுண்டில் கட் பண்ணியது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகும்போது இந்த வெங்காயம் ஒரு சைடிலேக்கு நமக்கு இதே மாதிரி ஓரமாக மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு பின்னாடி வரமிளகாயும் கறிவேப்பிலையும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம பச்சடியிலேக்கு இந்த கடுகு தாளிச்சது சேர்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இது கலர் விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இப்போ கடுகு தாளிச்சதை நான் பச்சடியிலேக்கு சேர்த்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு நல்லா கலர் விட்டு எடுக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா சத்யா ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிருக்கு. കേരളയിലെ എല്ലാ സദ്യകളിലും ഓണം സദ്യ, വിഷു സദ്യ, കല്യാണ വിരുന്ന് സദ്യ எல்லாத்திலுமே இந்த பீட்ரூட் பச்சடி கண்டிப்பாக கொடுப்பாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.